கர்த்தருடைய உன்னத நல் நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அற்புதமான தெய்வீக ஆராதனையின் வேளையிலே தேவ சமூகத்தில் தேவனை தொழும்படியாக கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் பரலோகத்தின் ஆண்டவருடைய நாமத்தினாலே அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஒருவேளை ஆண்டவர் சமூகத்தில் தேவையோடு பாரத்தோடு விண்ணப்பங்களோடு வேண்டுதலோடு கடந்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவர் மீதும் பரலோக ஆவியானவருடைய அனுகிரகம் இறங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கடந்த 6 நாட்களும் எத்தனையோ சூழ்நிலை பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் இது எல்லாம் கடந்து வந்து ஆண்டவர் சமூகத்தில் அமரும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஓய்வு நாளுக்கான ஆசீர்வாதத்தையும் பரலோகத்தின் ஆண்டவர் நம் மீது பொழியப்படும்படியாய் நாம் ஜெபத்தோடு கூட தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நான் எப்பொழுதெல்லாம் வேதாகமத்தை ஆண்டவருக்கு நேராக துறக்க வேண்டும் என்று மனதாய் நிற்கிறேனோ அப்போல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் கேட்பது ஒன்று தான். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது இந்த வாரம் என் தெய்வம் என்ன பேச போகிறாங்க, எங்களுக்கு ஆன ஆகாரம் என்ன ஆண்டவரே என்று சொல்லி விரித்த கரங்களோடு வருகிற பிள்ளைங்க அப்பா, அவர்களுக்கேற்ற சத்தியத்தையும் அவர்களுக்கேற்ற வார்த்தையை என் தெய்வம் பேச வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு வாரமும் தேவ செய்தியின் வேலையில் அமர்வதுங்க. அதே போல் நான் வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது 2 நபர்களுடைய வாழ்க்கை எப்போயெல்லாம் நான் படிக்கிறேனோ அப்போயெல்லாம் நான் உடைந்து போகிற அனுபவத்தை ஒவ்வொரு முறையும் என்னால் பார்க்க முடிந்தது. இன்றைக்கி என்னால் இயங்க முடியல. இங்கே நின்று பேசுவதற்கு கூட ஒரு தெம்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பலிபீடத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் இருக்கிறேன். காரணம், அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடந்து வந்த சில அனுபவங்களை பார்க்கும் பொழுது இன்னைக்கு அந்த மனிதர்களைப் போல ஏன் என்னால் வாழ முடியவில்லை என்ற ஒரு பெரிய கேள்வி என் உள்ளத்துக்குள்ளாக எப்பொழுதுமே எழும்போது உண்டுங்க. ஒருவர் யோசேப்பு, மற்றொருவர் தாவீது. இந்த 2 நபருடைய வாழ்க்கையை நான் எப்போயெல்லாம் படிக்கிறேனோ இந்த நபர்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த மகத்துவமான காரியங்கள் எப்பெல்லாம் நான் தியானிக்கிறேனோ அப்பையெல்லாம் உடைக்கப்பட்ட அனுபவம் தான். நான் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் ஒரு காரியத்தை கேட்பது உண்டு. தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்வதற்கான காரணமும் நோக்கமும் என்ன ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் இந்த நபர்களுடைய வாழ்க்கையை நான் படிக்கும் பொழுதெல்லாம் எப்படி இவர்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறினார்கள், தேவனுடைய மனசை போல இவங்க மனசு எப்படி மாறினது என்பதை ஒவ்வொரு முறையும் நான் படிக்கும் பொழுது உடைந்து கொண்டே போகிறேன். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், உரியாவின் சங்கதியை தவிர வேறு ஒரு பாவத்தை யார் செய்யலையா? நம்ம சில நேரங்களில் சில சம்பவங்களை பார்க்கும்போது தாவீது இங்கே தப்பு பண்ணிட்டார், அங்கே தப்பு பண்ணிட்டார் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உரியாவின் சங்கதியை தவிர வேறு ஒரு சங்கதியில் தாவீது பாவம் செய்ததாய் ஆண்டவர் சொல்லலை. அப்படி இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை நான் இந்த வார தேவ செய்திக்காக 4 நாட்கள் நான் தஞ்சாவூர் பகுதிக்கு போக வேண்டிய ஒரு சூழல். அந்த கூட்டத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் அங்கே பல விஷயங்களை ஒரு ஊழியக்காரனாக திருச்சபையை நடத்துவது எப்படி, பிரசங்கம் செய்வது எப்படி, பல பாடங்களை எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாலும் என் மனம் ஏனோ இந்த தெய்வீக ஆராதனை மீது மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படி என்ன ஆண்டவரே இந்த வாரம் பேச போகிறீங்க? ஆண்டவர் மீண்டுமாக அந்த இருதயத்துக்கு ஏற்றவனுடைய வாழ்க்கை என் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தார். ஒரே ஒரு அனுபவத்தை, நேரம் இல்லை எனக்கு, ஏன்னா அநேகர் காலையில் 9 மணிக்கெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. ஏற்ற நேரத்தில் உங்களை அனுப்பிவிடவில்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பலவீனம் உங்களுக்கு அதிகமாகும் என்பதை நான் அறிந்தவனாய் முக்கியமான காரியங்களை மாத்திரம் ஒரு சில மணித்துளிகள் நான் பேசி இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கிற பொழுது ஒரு வயலின் கையில் வச்சுக்கிட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு தன் தேவனை சந்தோஷ மனதோடு துதித்து பாடிக்கொண்டிருந்த மனிதன் யாருங்க? தாவீது. அப்படி ஒரு சந்தோஷமாய் வாழ்க்கை நடத்தின தருணங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான நாட்கள். ஆனால் இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இந்த பாதம் 2வதா எங்கே வந்துச்சு? ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். யுத்த காலத்துக்கு வந்துச்சு இல்லை, போயிட்டு சகோதரர்களுக்கு உணவு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிவிட்டார் தகப்பன். யுத்த காலத்திற்கு போன அவனுடைய பாதம் வெற்றியின் களிப்பை கேட்டது. அந்த வெற்றியின் களிப்பு என்ன அப்படின்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000. இந்த ஒரு சத்தம் யுத்த காலத்தில் இருந்த மனிதன் எங்க கொண்டு போயிடுச்சு? அரண்மனைக்கு கொண்டு போயிடுச்சு. சரி, அரண்மனையில் போயாவது இந்த மனுஷன் சந்தோஷமா இருப்பார் அப்படின்னு பார்த்தா
அரண்மனையில் இருந்த பாதம் அடுத்தது எங்க தெரியுங்களா ஓடிச்சு? வனாந்தரங்கள்ல ஓடினது. ஏற்கனவே வனாந்தரத்தில் தான் வாழ்க்கை தொடங்குச்சு. அந்த வாழ்க்கை மீண்டும் எங்க வந்து நிக்குது அப்படின்னா வனாந்தரத்தை வந்து நிக்குது. எந்த வனாந்தரத்தில் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஜீவித்த அந்த ஜீவியம் போயிட்டு இப்ப இருக்கிற வனாந்தர பாதை சந்தோஷமான பாதை இல்ல, துக்கத்தோடு வேதனையோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற பாதை. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த அனுபவத்தை கடந்து வந்திருப்போம். என்ன அனுபவம் அப்படின்னா, சில நேரங்களால் நம்பின மனிதர்களால் நம்ம காயப்பட்டு, நான் நம்பின ஒருவன் என் வாழ்க்கைக்கு துரோகம் இழைத்து, சில நேரங்களில் பலவிதமான சூழல்களால் நீங்கள் நம் காயங்களை கண்ட அனுபவம் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். தாவீதினுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப அதிகம். அந்த அனுபவத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். வனாந்தரத்திலே தாவீது சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தன் எதிரியை எவ்வாறு சிநேகித்தார் என்ற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சமீபத்தில் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒருவேளை வெளிப்படையாக சொல்ல முடியல அப்படின்னாலும் மறைமுகமாய் இருதயத்தின் ஓரத்தில் யாரோ ஒரு நபரை நாம் நமக்கு எதிராளியாக நினைத்து பார்த்தது உண்டு. ஒருவேளை சத்தியங்கள் கிடைக்க கிடைக்க நம்ம அதையெல்லாம் மாற்றி இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காலத்தில் நமக்கு எதிரிகள் என்று சொல்லி ஒரு நபரை நாம் பிடிக்காத, அன்பு செலுத்த முடியாத ஒரு சூழலுக்குள்ளாக ஒரு நபராவது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் இருந்திருப்பாங்க. நான் எதிரி என்ற வார்த்தையை மாற்றி எப்படி செலுத்துறேன் அப்படின்னா, நான் அன்பு செலுத்துவதற்கு பாத்திரமில்லாத ஒரு நபர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் யாராவது ஒரு நபர் இருந்திருக்க தான் கூடும். இந்த காரியத்துக்கு எந்த மனிதனும் விதிவிலக்கு அல்ல. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த அனுபவத்தை கடந்து தான் வந்திருப்போம். தாவீதும் அப்படிதான் கடந்து வந்தார். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? தன்னை விரட்டி விரட்டி கொலை செய்ய பார்த்த அந்த நபரை தாவீது அணுகுகிற முறையும், தனக்கு அந்த நபரை பழிவாங்குவதற்கு எல்லா வழிகளையும் வாய்ப்புகளையும் தேவன் தன் கரத்தில் கொடுத்திருந்த போதும் கூட அந்த பழிவாங்குதலின் எண்ணத்தை கடந்து வந்த அந்த மனிதனுடைய உத்தம இருதயத்தை பார்க்கும் பொழுது நான் உடைந்து போகிறேன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நான் தியானிக்கிற பொழுது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நான் அவனுடைய வாழ்க்கையாய் பார்க்கவில்லை. எப்படி கிறிஸ்து தேவன் தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னதற்கான காரணங்களை ஒவ்வொரு அனுபவத்திலையும் பார்க்க முடியுதுங்க. அப்படிதான் இன்னைக்கு ஒரு அனுபவத்தை படிக்க போறோம். நான் சொன்னது போல ரொம்ப நேரம் எடுக்கல, சீக்கிரமா முடிக்க போறேன். 2 அதிகாரம், 1 சாமுவேல் புத்தகம் 24வது அதிகாரம், 1 சாமுவேல் புத்தகம் 26வது அதிகாரம். இந்த 2 அதிகாரங்களிலும் ஒரே அனுபவம் தான். அந்த ஒரு அனுபவத்தை ஓரிரு வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 24வது அதிகாரம் முதல் வாக்கியத்தை வாசிக்கலாங்களா? சவுல் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலையின் மேல் தேட போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலத்துக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறான் என்ற செய்தி சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு. தாவீதை எப்படியாவது கொலை செய்யணும். ஏன் அப்படின்னா, அந்த சவுலுடைய சிங்காசனம் இப்ப யார் கையில் வந்துருச்சு? தாவீதினுடைய கரத்தில் வந்துருச்சு. இப்ப தாவீதை கொன்றால்தான் அந்த சிங்காசனத்தை நிலைநிறுத்த முடியும். தாவீதை கொன்றால்தான் அந்த காரியத்தை அவன் அடைய முடியும் என்பதை அறிந்த சவுல் எப்படியாகிலும் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடி சுட்டி திரிகிறான். இப்ப இந்த வனாந்தரத்தின் பகுதியில் தாவீது இருக்கிறார் என்ற செய்தி வந்துருச்சு. இப்ப தன் கடமையை முடிப்பதற்காக சவுல் கடந்து போறான் ஒரு கெபிக்கு பக்கத்துல. அந்த பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னா, தாவீதும் அவனுடைய மனுஷனும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப உட்கார்ந்து இருக்கிற சம்பவத்தை இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை பாருங்களேன். கீழே நான் வாசிக்கிறேன், வசனம் 4. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, யாரை நோக்கி? தாவீதை நோக்கி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்,
உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். எந்த நாளுங்களா? இந்த நாள். ஏன்? சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருல்ல. இப்போ உன் சத்துரு எங்க இருக்கிறான்? உன் கையில இருக்கிறான். அந்த வார்த்தை மீதமுள்ள பகுதியை நான் வாசிக்கிறேன். என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலினுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். எதை அறுத்தாரா? தொங்கலை அறுத்துட்டாரு. தொங்கல் எங்க இருக்குது? வஸ்திரத்தின் ஓரத்தில் இருக்குது இல்ல? அந்த வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை அறுத்த தாவீது மனசு என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். அடுத்தது வாசிக்கிறேன். தாவீது சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டது. ஏன் அடித்து கொண்டதா? கீழே வாசிக்கிறேன் பாருங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல். என்னங்க வார்த்தை? என்ன ஆண்டவன்? யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? தன்னை கொலை செய்வதற்கு, தன் வாழ்க்கையை முடிப்பதற்கு, தன்னை பழிவாங்குவதற்கு தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பார்த்து சொல்றாரு என் ஆண்டவன் என்ற வார்த்தையை சொல்றார். கணம் கொஞ்சமாச்சு குறைஞ்சுதா? இல்லைங்க, குறையல. கீழே வாசிக்கிறேன் பாருங்க. என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. இந்த வார்த்தையை கவனிங்க. தாவீது சொல்றாரு, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் இருந்து தொங்கலை அறுக்க தெரிஞ்ச தாவீதுக்கு சவுலுடைய கழுத்தை அறுக்க தெரியாதா? ஆனா சொல்றாரு என் ஆண்டவன் அப்படின்னா அவர் மேல வைத்த அந்த அன்பையோ அந்த பாசத்தையோ தன்னை பழிவாங்குகிறவன் என்பதை அறிந்திருந்த போதும் கூட, தன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவன் என்பதை அறிந்திருந்த போதும் கூட, தன் வாயில் இருந்து கனவீனமான ஒரு வார்த்தையும் தாவீது என்ன பண்ணல? வெளியே கொண்டு வரல. அவனை தூஷிப்பதற்கும், அவனை கேவலப்படுத்துவதற்கும், அவனை எத்தனையோ காரியங்களை வசைப்பாடுவதற்கும் எல்லா வழிகளும் வாய்ப்புகளும் தாவீதுனுடைய கரத்தில் இருந்த போதும் கூட ஆண்டவன் என்ற வார்த்தையை தாவீது ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவில்லை. சொல்லிட்டு சொல்றாரு, அவரை யார் அபிஷேகம் பண்ணியிருக்கிறதா? கர்த்தர் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதன் மீது நான் ஒருபோதும் என் கையை போடுவது இல்லை. அதை சொன்ன மனுஷன் சொல்றாரு, 7வது வசனம், தன் மனுஷரை சவுலின் மேல் எழுப்ப ஓடாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அந்த சமூகம் நமக்கு நல்லாவே தெரியும். சவுல் நடந்து போயிட்டாரு. தாவீது கூப்பிடுறார். என்ன கூப்பிடுறாரு? வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. வசனம் 11 வாசிக்கிறேன். என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா? ஒரு தெள்ளுப்பூச்சியா? நீ யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுதான். முதல் கேள்வி, சத்தம் தாவீதினுடைய சத்தம் யாருக்கு தெரிஞ்சிருச்சு? சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா வேதவசனம் சொல்லுது, என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுததற்கான காரணமும் நோக்கமும் என்னங்க? என்னங்க காரணம்? ஏங்க சத்தமிட்டு அழுதான்?
இவன் கொலை செய்ய வந்தவன், ஓ நீ இங்க தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை தாக்குவதற்கோ அல்லது கொல்வதற்கோ அவன் வகை தேட வேண்டும். ஆனா மாறாக இங்க வேத வசனத்தை வாசிக்கிறோம், அவன் தாவீதின் சத்தத்தை கேட்டு சத்தமிட்டு அழுது. ஏன் சத்தமிட்டு அழுதான்? தாவீது அதுக்கு முன்னாடி சொல்றாரு, என் கையில் என்ன இருக்குது? உன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் வைத்த தொங்கலை நான் என் கரங்களில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். சவுல் உணர்றான். என்ன உணர்றான்னா, தாவீதே, என்னை கொல்வதற்கும் என்னை இல்லாமல் செய்வதற்கும் உன்னிடத்துல அத்தனை வழிகளையும் வாய்ப்புகளையும் நீ வைத்திருந்த போதும் கூட நீ என்னை என்ன செய்யல? கொலை செய்யல. தாவீது நியாயம் தீர்க்கும் பொறுப்பையும் கடமையும் யார் கையில் ஒப்படைச்சாரு? தேவன் கையில். நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த மனுஷன் அவன் கையில சவுல் ஒப்படைக்கப்பட்ட போதும் கூட அவனை கொலை செய்யல. அவன் நியாய தீர்ப்பை செலுத்தல. நியாய தீர்ப்பை செலுத்தாமல் அந்த நியாய தீர்ப்பை செலுத்தும்படியான அதிகாரத்தை அந்த தாவீது யார் கையில் கொடுக்கிறாரு? ஆண்டவர் கையில் கொடுத்திருக்கிறார். இதை கேட்ட தாவீது, இதை கேட்ட சவுல் என்ன மறுமொழி கொடுக்கிறார் பாருங்களேன். 17 வசனம், தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். எப்படி விளங்க பண்ணினாரா? இன்று விளங்க பண்ணினாயின்னு எப்படி விளங்க பண்ணினாருங்களா? உன்னை கொலை செய்ய வகை தேடவன்னு எனக்கு தெரியும், உன்னை அழிக்க வந்தவன்னு தெரியும். ஆனா உன் கையில நான் கொலை செய்யப்படுவதற்கும் உன் கையில என் வாழ்க்கையை அழித்து போடுவதற்கும் அத்தனை வழிகளையும் வாய்ப்புகளையும் நீ கரங்களில் வைத்திருந்த போதும் கூட என்னை கொலை செய்யாமல் விட்ட பாரு. அங்கதான் நீ நீதிமான், அங்கதான் நீ தேவனுடைய பிள்ளை. உனக்கு பழி வாங்குவதற்கு எல்லா வழிகளையும் வாய்ப்புகளையும் உன் கரங்களில் வைத்திருந்த போதும் கூட நீ என்னை தப்பிக்க விட்ட பாரு. அங்கதான் நீ தேவனுடைய பிள்ளை. அடுத்த வார்த்தை கீழே நான் வாசிக்கிறேன். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. சவுலுக்கே தெரியுது யாரை யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்களா? சவுல தாவீது கையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த போதிலும் கூட இந்த தாவீது நியாய தீர்ப்பு செலுத்துகிற அதிகாரத்தை தன்னுடைய கரத்தில் அவர் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கீழே தொடர்ந்து வாசிக்கிறோம். நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய், இஸ்ரவேலின் ராஜபாரம் உன் கையில் நிலவரப்படும் என்று அறிவேன். இந்த சங்கதியை கேட்டு சரி சவுல் தப்பு ஒத்துக்கொண்டாரு, முடிஞ்சிருச்சு, கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா, சவுலும் தாவீதும் ஒரு விட்டு என்ன பண்ணிடுறாங்க? பிரிந்து போயிடுறாங்க. இப்ப பிரிந்து போனவன், உயிரை காப்பாற்றி கொண்டவன், பழிவாங்குதலை நிறுத்தி கொண்டவன் என்ன செய்யணும்? இதோட தாவீதை தொடராம என்ன பண்ணிருக்கணும்? விட்டு இருக்கணும். ஆனா என்ன தெரியுங்களா செய்யறான்? 26வது அதிகாரத்துக்கு வாங்கலேன். இந்த 26வது அதிகாரம் வரும்பொழுது மீண்டும் அந்த சம்பவம் தொடங்குகிறது. வசனம் 1 வாசிக்கிறேன். பின்பு சீபூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எஷிமோவனுக்கு எதிராக ஆகிலாமேட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்தரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட சீப் வனாந்தரத்துக்கு ஒரு முறை தான் அறிக்கை செஞ்சான். தாவீதே, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ நீதிமானு, ஆண்டவர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்தாரு, ஆனாலும் நீ என்னை கொலை செய்யல, நீ உன் ராஜ்யபாரம் நிலைக்கும், நீ உண்மையாவே ஆண்டுடைய பிள்ளைதான்னு சொல்லி யார் ஒப்படைத்தது? சவுல் ஒப்படைத்தான். ஆனா அந்த சவுல் மீண்டுமாக என்ன செய்யறான்னா, அதே தாவீதை கொலை செய்வதற்கு வகை தேடுறான். ஒரு சில வசனங்களை வாசி முடிக்க போறேன், நான் நேரம் குறைவாயிடுச்சு. இந்த நேரத்தில் தாவீது சவுல் இருக்கிற அந்த பகுதிக்கு போகணும். போகும்பொழுது என்னோடு கூட வர்றது யார் அப்படின்னு கேட்கிறார். அபிசாய், நான் உன்னோடு கூட வரேன்னு சொல்லி போறாங்க. போகும்பொழுது அபிசாய் கேட்கிறான், 2 குத்து அல்ல, ஒரே குத்தாய் நான் அவனை தரையாக்கி போடுறேன், நீங்க ஊன்னு சொல்லுங்க அப்படின்னு மீண்டும் யார் கேட்கறது? தாவீது கிட்ட அபிசாய் கேட்கிறான். தாவீது மீண்டும் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க. 26வது அதிகாரம் வசனம் 9 நான் வாசிக்கிறேன். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தோர் மேல் தன் கையை போட்டு
குற்றமில்லாமல் போகிறவன் யார்? அடுத்த வார்த்தை, அந்த வார்த்தை ரொம்ப மிக முக்கியமானது. பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டாலோடிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றார்கள். 12வது வசனம், தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியும் தண்ணீர் சம்பியும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வருவித்ததினால் அவர்கள் எல்லோரும் தூங்கினார்கள். யோசித்து பாருங்க, தன்னை அழிக்க வந்தவனுக்கு இரண்டாவது முறையும் ஒரு வாய்ப்பு தாவீதுக்கு கிடைக்குது. அந்த இரண்டாவது வாய்ப்பு என்னன்னா, மீண்டும் அவனை கொல்வதற்கான வாய்ப்பையும் வழியும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனா ஏற்படுத்தி பொறுத்து கொடுத்த போதிருந்தும் கூட தாவீது என்ன செய்யல? அவனை பழி வாங்கிறதுக்கு வகையே தேடலைங்க. என்ன சம்பவம் நடக்குது? முக்கியமான வசனத்தை வாசிக்கிறேன். மீண்டும் இந்த சம்பவத்தில் சவுலோடு தாவீது பேசுறார். என்ன பேசுறாரு பாருங்களேன், வசனத்தை நான் வாசிக்கிறேன். வசனம் 17 வாசிக்கிறேன். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே. சரிங்க, இரண்டாவது முறையும் கொலை செய்ய வந்திருக்கிறானே, கணம் குறைஞ்சிச்சா? இப்போ என்னதான், என் ராஜாவாகிய ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி, பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானை வார்த்தைகளால் கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாய் எடுத்து விட்டதானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள். அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவை என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு அடுத்தவனாயிராதபடிக்கு துரத்தி விட்டார்களே. இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளு பூச்சியை தேட வந்தீரோ என்றான். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன். முன்னாடி என்ன சொன்னாரு? இதே வார்த்தையை தான் சொன்னார். கீழே வாசிக்கிற அந்த வசனத்தை பாருங்க. நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா. இரண்டாவது ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குதுங்க. சவுல் தன்னை கொலை செய்ய வகை தேடினவன் தான், தன்னை அழிப்பதற்கு மும்முரம் எடுத்து வந்தவன் தான். ஆனா அந்த சவுல் தன் பாவத்தை ஒப்புக்கொள்வதற்கு காரணம் யாரு? காரணம் யாருங்க? தாவீது இல்ல. சவுல் தன் பாவத்தை ஒப்புக்கொள்வதற்கு காரணம் யார் அப்படின்னா தாவீது. அந்த வார்த்தையை தெளிவா சொல்றாரு, இதோ நான் பாவம் செய்தேன். அந்த பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா. என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பீதம் செய்தேன் என்றான். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் வந்து இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனவனுக்கு அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதனால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார். சம்பவம் முடிஞ்சிச்சு. 2 கேள்வி கேட்டு நான் முடிக்க போறேன். முதல் கேள்வி, தன்னை கொலை செய்யப்படுகிற வருகிறவர் என்று தாவீதுக்கு சவுலை பத்தி நல்லாவே தெரியும். முதல் முறை மன்னித்து, என் ஆண்டவனே நீங்க ஏன் இந்த தெள்ளு பூச்சியை கொலை செய்வதற்கு வகை தேடுறீங்க என்று சொல்லி தன்னை எதிர்க்க வந்த எதிராளிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து விலகி போனவர் தாவீது. இப்ப இரண்டாவது முறை வந்திருக்கிறார்ல, தாவீது என்னங்க செஞ்சிருக்கணும்? ஏற்கனவே உன்னை விட்டதே தப்பு என்று சொல்லி இரண்டாவது முறை தன் பழி வாங்குதலையும் தன் பழி தீர்ப்பதையும் இன்னும் அதிகம் மும்முரப்படுத்தி அவனை கொலை செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆனா கொலை செய்ய வேண்டிய தாவீது என்ன செய்தாரு?
இந்த முறையும் முன்பு சொன்ன கணம் குறையல, பழிவாங்குதலுக்கான எல்லா வாய்ப்புகளும் கரங்களில் இருந்துச்சு, செய்யல. அதை தாண்டி தாவீதால என்ன வேணாலும் இந்த சவுல் செய்திருக்க முடியும். ஆனா அந்த இடத்திலையும் தன் எதிரியை நேசிக்கிற மனப்பக்குவத்தை இந்த தாவீது வெளிப்படுத்துகிறத பார்க்க முடியுது. சவுல் சொல்றாரு, நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன் எதிராளி தன் பாவத்தை ஒப்புக்கொள்வதற்கு காரணம் யாருன்னா தாவீது. ஒருவேளை தாவீது இரண்டாவது முறை சவுல் வருகிற பொழுது அவனை கொலை செய்திருந்தானேயானால் இந்த சவுலுடைய நிலை என்ன இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். இந்த தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறி இருக்க முடியுமான்னு யோசித்து பாருங்களேன். இந்த சம்பவத்தை படிச்சுட்டு ஆண்டவர் ஒரு போராட்டத்தை என்கிட்ட தொடங்குறார். அந்த போராட்டம் என்ன அப்படின்னா, உனக்கு யாராவது எதிரிகள் உண்டாப்பா அப்படின்னு தொடங்குறார். உன் இருதயத்தை ஆராய்ந்து பாரு, உனக்கு யாராவது எதிரிகள் உண்டா? உன் மனசுல யாராவது உன்னை துரத்துகிறவர்கள் இருக்கிறாங்களா? உன் வாழ்க்கையை வாழ விடாம உன்னை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி நீயா விலகி 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 போனாலும் உன்னை அழித்தே தீர வேண்டும் என்று சுற்றி திரிகிற கூட்டம் உன் வாழ்க்கையிலும் உண்டா? யோசிச்சு பார்க்கிறேன் நான். ஒருவேளை அப்படிப்பட்ட நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த நாட்களில் நீங்களும் நானும் யாராய் செயல்பட போகிறோம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது இல்லைங்களா? தாவீது சவுல் தன்னுடைய எதிரி என்பதை அறிந்திருந்த போதும் கூட அந்த எதிரியும் அழிந்து போகக்கூடாது என்று விரும்பியவர் தான் யாரு? தாவீது. நான் இந்த சம்பவத்தை படித்தேன், எனக்கு இது தாவீது சவுலுடைய சம்பவமாக தெரியல. ஆண்டவர் யார் தெரியுங்களா காட்டினாரு? அந்த சவுல் வேற யார் இல்லை, யார் தெரியுங்களா? நான் தான். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, நாம் தேவனுடைய சத்துருக்களாய் இருக்கையில். நம்ம யாருங்களாம்? தேவனுக்கு சத்துரு. தாவீதுக்கு சவுல் சத்துரு, நம்ம யாருக்கு சத்துருன்னா தேவனுக்கு சத்துரு. இந்த சவுல் அவன் எப்ப வேணாலும் கொலை செய்யப்படுவதற்கு பாத்திரவன் தான், தவறு செய்தவன் தான். இந்த தவறு செய்த இந்த சவுல் தாவீது கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன மன்னிப்பு கேட்கிறாருன்னா, என் குமாரனாகிய தாவீதே, நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சவுல் தாவீதிடத்தில் ஒரு பாவ மன்னிப்பை பெற்றார்ல. இந்த சவுலும் தேவன்கிட்ட பாவ மன்னிப்பு பெறனா? பாவ மன்னிப்பு பெறனா? நீங்க சிந்திச்சு பாருங்க. தேவன் உங்களையும் என்னையும் கொலை செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு இல்லை? எத்தனை சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு இல்லை? இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாம போயிருந்தா எத்தனை பேர் இன்னைக்கு இந்த உலகத்தில் ஜீவனோடு வாழ்ந்திருக்க முடியும்? யோசித்து பாருங்களேன். வேதம் சொல்லுது, நாம் தேவனுக்கு சத்துருக்கையாய் இருக்கையில் அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். எப்படி விளங்க பண்ணினார்னா, நம்ம பாவி, நம்ம தேவனுக்கு சத்துரு என தெரிந்திருந்த போதும் கூட எனக்கு கொடுக்கிற ஆகாரத்தை என் தேவன் ஒருபோதும் நிறுத்திவிடவில்லை. நான் அவனுக்கு எதிரான வாழ்க்கை நடத்துகிறவன் என்பதை அறிந்த போதும் கூட எனக்கான ஆசீர்வாதத்தை என் தேவன் ஒருபோதும் எனக்கு தடை செய்யவே இல்லை. இப்ப ஆண்டவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, நீ எனக்கு சத்துருவான ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற, உன்னையே நான் மன்னிச்சு இந்த அளவுக்கு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவை நீ எப்படி நடத்துற? முதல் வார்த்தை கனம் குறைதான் ஆண்டவர் கேட்கிறார். சில நேரங்கள் நம்மளை யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த நபரை ஈஸியாக கனவீனப்படுத்துறவன் இல்லை. தாவீது எப்படி தேவனுடைய இருதயத்தை கேட்சவன் அப்படின்னா, தன் வாழ்க்கையை அழிக்க பிறந்தவன், தன்னுடைய சூழலை அழிக்க பிறந்தவன், தன்னை அழிப்பதற்காகவே வந்தவன் என்பதை அறிந்திருந்த போதும் கூட தன் வாயிலிருந்து எந்த ஒரு கனவீனமான வார்த்தையோ, தன் வாழ்க்கையிலிருந்து எந்த கனவீனமான காரியத்தையோ அவன் ஒருபோதும் செய்யவே இல்லை. நீங்களும் நானும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா என்பதை யோசித்து பார்ப்போம். நமக்கு துரோகம் செஞ்சவங்களா இருக்கட்டும், நமக்கு பாவம் செஞ்சவங்களா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கை அழித்தவங்களா கூட இருக்கட்டும், அவங்களை எப்படி அணுகுகிறோம் என்ற ஒரு முறை இருக்குதுல்ல. இந்த முறையை நீங்கள் நானும் வாழ்க்கையில் வைத்திருந்தோம் அப்படின்னா நீங்கள் நானும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாற முடியும். ரெண்டா சொல்லட்டுங்களேன், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எதிரிகள் இருந்திருப்பாங்க, சத்துருக்கள் இருந்திருப்பாங்கன்னா அவங்கள பழி வாங்குவதற்கு நம்ம கரங்களில் எவ்வளோ வாய்ப்புகள் இருந்திருக்குல்ல. அவர்களை அழிப்பதற்கும் அவர்களை பழி வாங்குவதற்கும் எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்முடைய கையில் அமைந்திருக்குல்ல. சிந்திச்சு பாருங்க.
நீங்களும் நானும் பழி வாங்குதலை இறங்கி இருக்கிறோமா அல்லது அந்த சூழ்நிலை விட்டு கடந்திருக்கிறோமா? ஒருவேளை அந்த சூழ்நிலை விட்டு கடந்திருந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்ன அழிக்காம விட்டீங்க, நானும் என் சத்ரு அப்படி விடுறேன்பா. எனக்கு நீங்க கிருபை செஞ்சீங்க, நானும் அப்படி கிருபை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாவீது எப்பொழுது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்பதை நிரூபணம் செய்தார் அப்படின்னா, தன் கையில் பழி வாங்குவதற்கும் தன் கையில் எல்லா காரியங்களையும் செய்வதற்கும் வழிகளும் வாய்ப்புகளும் தேவன் கொடுத்திருந்த போதும் கூட அந்த பழி வாங்குதலை யார் எடுத்துக்கல? தாவீது ஒருபோதும் தன் கரங்களால் அந்த பழி வாங்குதல் எடுக்கல. அந்த பழி வாங்குற விஷயத்தை யார்கிட்ட விட்டாரு? நீதி உள்ள நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். எல்லா மனுஷனுக்கும் நீதியை வழங்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் என் வாழ்க்கையில் அநீதியை ஏற்படுத்தியிருக்கலாம், என் வாழ்க்கையில நான் கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம், என் வாழ்க்கையில நான் பலவிதமான போராட்டங்களை அனுபவித்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீர் எல்லாம் எங்க சேமிக்கப்பட்டிருக்கிறது? துருத்தியில் இருக்குது. துருத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். துருத்தி என்பது எதுங்க? ஞாபக புஸ்தகம். ஞாபக புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் எண்ணி வைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு செலுத்தும் அதிகாரத்தை நீங்களும் நானும் தேவனுடைய வசத்தில் ஒப்புவித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பழி வாங்க மாட்டேன், நீங்க செய்யுங்க, மாறா அவனை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு கொடுங்க என்று சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்படைப்போம் அப்படின்னா, நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பாரா? வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு தக்க பலன் என்னோடு கூட. சொல்லட்டுங்களா? பலன் பரலோகத்தில் போய் அடையிறதுலாம் இல்லை. அந்த பலன் எங்கே அடையிறாங்க? இந்த பூமியிலே அடையிறாங்க. இந்த சம்பவத்தை வாசித்து, இந்த சம்பவத்தை அறிந்து, இந்த சம்பவத்தை புரிந்த என் வாழ்க்கையில் ஆண்டு வைத்த 2 கேள்வியை தான் நான் உங்களுக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன். முதல் கேள்வி, உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையில சத்துருக்கள் இருந்தாலும், நம்ம வாழ்க்கை அழிச்சவங்களா இருந்தாலும், நம்ம கஷ்டப்பட விட்டவங்களா இருந்தாலும், நம்முடைய துன்பத்தின் ஊடாக நம்ம நடத்தவங்களா இருந்தாலும், அவர்களை நாம் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம்? தாவீதை போல என் ஆண்டவனே என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்ன அழிச்சவன் தான், பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருன்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறை இருக்குதா? அவர்களை பழி வாங்குவதற்கு எத்தனையோ வழிகளும் வாய்ப்புகளும் நம்முடைய கரங்களை தேவன் கொடுத்திருந்தாலும் அந்த பழி வாங்குதலை கையில் எடுக்காம, ஆண்டவரே நீங்க அதற்கான காரியங்களை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்படைத்த அனுபவத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு அனுபவத்தை சொல்ற, நான் முடிக்க போறேன். எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சகோதரர், நல்ல ஊழியத்தை செய்யக்கூடியவர், நல்ல ஊழியம், எங்க போனாலும் திருச்சபைகளை ஏற்படுத்துகிற வாய்ப்பை ஆண்டவர் கொடுப்பார். போற இடங்கள்லாம் திருச்சபை உருவாக்கிடுவார். நல்ல ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார். நல்ல ஊழியங்களை செய்து கொண்டிருந்த மனிதனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு என்ன அப்படின்னா, இது இல்லப்பா உன் ஊழியம், இதை காட்டிலும் பெரிய இடத்துக்கு நான் உங்களை கொண்டு போறேன், நீ வா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அவரை கொண்டு போனாங்க. கொண்டு போய் அவருக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்தாங்க, வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. உங்களுக்கு நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், எல்லாவற்றையும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்து அவருக்கான காரியங்களை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனவங்க, நீ வா இந்த காரியத்தை செய், இதுக்கப்புறம் வருகிற எல்லா விஷயமும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மனுஷனும் ஆண்டவருடைய ஊழியம் தானே, ஆண்டவர் தானே, இவங்களும் தேவனுடைய பிள்ளை தானே, இவங்களும் தேவனை அறிஞ்சவங்க தானே, இவங்க ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க? துரோகம் செய்ய மாட்டாங்க, இவங்க ஒருபோதும் நமக்கு துரோகத்தை இழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் இருந்த எல்லா சூழ்நிலையும் விட்டுட்டு ஊழியம் என்ற போக்கோடு கடந்து போனார். 10 வருஷம் ஆகுது அந்த நபருடைய வாழ்க்கை. அந்த சம்பவம் நடந்து 10 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு சம்பவத்தில் நான் உடன் இருந்து கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் வாக்குத்தத்தம் சொல்லி கொண்டு போனாங்களோ அவங்க தான் அவருடைய வாழ்க்கை அடிச்சாங்க. யாரெல்லாம் வாக்குறுதி கொடுத்து கொண்டு போனாங்களோ அவங்க தான் அவருடைய வாழ்க்கையில கஷ்டத்தையும் பாரத்தையும் சுமப்பதற்கு காரணமா இருந்தவங்க. எனக்கு தெரியும் ஒவ்வொரு நபரும். இப்போ ஒரு சம்பவத்தில் நானும் அவர் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு ஃபோன் வருது. 10 வருஷமாய் ஊழிய வாய்ப்பை இழந்து, 10 வருஷமாய் எல்லாவற்றையும் இழந்து, எல்லா காரியத்தையும் இழந்து, ஒன்றுக்குமே முடியாத ஒரு சூழ்நிலை அந்த நபர் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஃபோன் வருது. எந்த நபர் இவர் வாழ்க்கையை அழிப்பதற்கு காரணமா இருந்தாரோ அந்த நபருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஃபோன் வருது. இப்போ நான் பக்கத்தில் இருக்கிறேன், என்ன செய்கிறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாஸ்டர், பிரதர், இப்படி ஒரு சம்பவம் எங்களுக்கு நடந்திருக்குது, நம்ம உடனே போய் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். நான் கேட்குறேன், இந்த நிலைமையில இருந்ததற்கு காரணம் யாரு? அவங்க தான்.
இந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில எல்லாவற்றும் கஷ்டப்படுவது காரணம் யாரு? அவங்க தான். இப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது நீ ஏன் துடிக்கிற? உனக்கு என்ன இருக்குது? உன் வாழ்க்கையை அழிச்சது பத்தாதா? இன்னும் இப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க காரியத்தை அவங்க பார்த்துக்குவாங்க, நீ உன் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஒரு வார்த்தையை சொன்னாரு, இயேசுவை இருதயத்தில் சுமக்கிற எவனும் இந்த சூழ்நிலை இப்படி செயல்படவே கூடாது. நான் கண்ணார பார்த்தேன். எந்த நபர் அவர் வாழ்க்கையை அழிப்பதற்கு காரணமாக இருந்தாரோ அந்த நபர் வாழ்க்கை அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்தார். நான் அந்த சத்தியத்தை அவரோடு பேசி கொண்டிருந்தேன். இப்படி ஒரு அனுபவத்தை ஆண்டு எனக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த காரியத்தில் உங்களை நான் நினச்சி பார்க்குறேன்னு சொல்லி அவர்கிட்டயே அந்த விஷயத்த சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, இந்த பூமியில் யாரும் நமக்கு எதிராளிகளே கிடையாது. மனிதன் அவனுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுறான். மனிதன் அவனுடைய சுய இச்சைக்காக காரியங்களை செயல்பட்டுறான். என்ன செய்ய முடியும்? இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றே ஒன்று தான். அது என்ன அப்படின்னா, ரோமர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ரோமர் புத்தகத்தில் 12வது அதிகாரம் பாருங்களேன். அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலனுக்கு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு. பவுல் அப்போஸ்தலன் அந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. எப்படிப்பட்ட காரியம்? 12வது அதிகாரம் 21வது வாக்கியம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இந்த அனுபவம் அப்படியே எக்ஸாக்ட் அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. எந்த நபர் இவர் வாழ்க்கை அளித்தாரோ அந்த நபர் பகிரங்கமாய் தன்னை ஒப்புக்கொண்டார். என்ன தெரியுமா? தம்பி, உங்க வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கான காரணமே நான் தான் தம்பி. நான் ஏன் சுயநலத்துக்காக உங்க வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன், இதுக்கான பிரதிபலன் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. அப்ப என்கிட்ட சொன்னாரு, தீமைக்கு தீமையை நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னா அந்த மனிதனுடைய ரட்சிப்பு நிச்சயமாய் இருந்திருக்காது. அவர் எனக்கு தீமையே செய்திருந்தாலும் நான் அவருக்கு நன்மையை தான் செய்கிறேன். அதனால நான் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்றேன். என்ன ஒப்புக்கொள்றேன்னா, அந்த மனிதன் தன் தவறை ஒப்புக்கொள்வதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் ஆண்டவர் கொடுத்தார். உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த சத்தியத்தை கேட்டு கடந்து போங்க. தீமையை தீமையால வென்றலாம் நினைக்கிறீங்களா? தீமையை தீமையினால வெல்ல ஆசைப்படுவோம் அப்படின்னா நாமும் இழந்து போவோம், அந்த ஆத்துமாவும் இழந்து போகக்கூடிய சூழல் உருவாகும். தீமையை நன்மையினால வெல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது சொல்லியிருக்கிறாரு, உன் சத்துரு உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறானா, நீ ஒன்றும் செய்யாத. அவனுக்கு வாழ்றதுக்கு வலிக்கிறதுக்கு என்ன காரியங்கள் நீ செய்ய முடியுமோ செஞ்சிரு. நீ செய்கிற அந்த உதவியை பெற்றுக்கொள்றவன் ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் அவன் செத்து கொண்டிருப்பான். ஏன்? இவனுக்கு போய் நாம துரோகத்தை செஞ்சிட்டோமே, இவனுக்கு போய் நம்ம பாவத்தை செஞ்சிட்டோமே, இவனுக்கு போய் இவ்வளவு அக்கிரமத்தை நம்ம செஞ்சிட்டோமேன்னு சொல்லி அந்த நபர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாளும் வாழ்க்கையில் செத்து கொண்டிருக்கிற அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பார். அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்டு கடந்து போகிற நீங்கள் நானும் யோசிப்போம். தீமையை தீமையினால் வெல்வதற்கு நாம் வழிகளையும் வாய்ப்புகளையும் தேடிக்கொண்டிருக்கிறோமா? தீமையை நன்மையால் வெல்வதற்காக வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோமா? தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னா ஆண்டவருடைய மனசும் தாவீதுடைய மனசும் ஒன்னா இருந்துச்சு. நான் சத்துரு தான் ஆண்டவருக்கு, ஆனா என் மேல வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். இந்த உலகத்திலும் எனக்கு சத்துருக்கள் இருக்கலாம், ஆனா நான் அவர்கள் மீது பழியோ பகையோ வைத்து நான் அவர்களை அழித்து விடுவதற்கு வகை தேடக்கூடாது. மாறாக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அன்பை செலுத்துவதை தவிர என் கரத்துல ஒன்றுமே இல்லை. தீமையை நன்மையால் வெல்ல பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.